அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இவங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீடு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் கம்மியான ரேட்டில் நல்ல தரமாக கிடைக்கும். பர்ச்சேஸ் பண்ணி பார்க்குறக்கு ஆப்போட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பார்ட் 2 வீடியோவில் ஹை ப்ரெஷர் லிமிட் ஸ்விட்சை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷருக்கு இப்போ இந்த வால்வை பற்றி எப்படி டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டேன். என்னென்ன ஒர்க்கிங் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இந்த பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகுது, எப்படி நம்ம இதை செட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது பாய்லர்ஸ் கம்பெனியில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பாய்லர்ஸில் இருக்கிற ஹை ப்ரெஷர் லிமிட் ஸ்விட்ச் அது ஒர்க்கிங் தான் இப்போ வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து எப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா செட்டப், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் விசிபிலிட்டியாக தான் வச்சுருப்பாங்க. எக்காந்து கொண்டு இந்த ஃபுல் க்ளோஸ்லாம் இருக்காது. வெளியிருந்தே செக் பண்ணிக்கிறக்காக வேண்டி தான் இது வச்சுருக்காங்க. இது எப்படி செக் பண்ணுறோம்னா இந்த போல் நட் இருக்குது பார்த்தீங்களா, இதை டைட் அண்ட் லூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இங்கே உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வந்து நீங்கள் இதை வச்சுருக்கணும் வச்சுருக்கக்கூடாதுங்கிறத உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படி அது வந்து இதை ஏற்றி வைக்கிறது இறக்குறது ப்ரெஷரை அப்படிங்கிறத இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கு மேனுவலாகவே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணும்போது இங்கே காட்டி கொடுத்துரும். இங்கே பார்த்தீங்களா ஒயிட்டு, இங்கே ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ செட் பண்ணுறது அப்படிங்கிறத இதுதான் சொல்ல போகுது. இங்கே வந்து பிஎஸ்ஐன்னு போட்டுருக்காங்களா, பிஎஸ்ஐ, இது வந்து கேஜி, சரிங்களா. இப்போ வந்து இது 20 கேஜி, 30 கேஜி, 40 கேஜி, 50 கேஜி போட்டிருக்காங்களா. இப்போ வந்து இடையில ஒரு 10 கேஜி இருக்கும். இப்போ வந்து ஏன் வந்து இப்போ இது வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஹை ப்ரெஷர் இருக்கிற பாய்லர்ஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஹை ப்ரெஷர் லிமிட் ஸ்விட்சுங்க. ஏன் வந்து ஹை ப்ரெஷர் பாய்லருக்கும் யூஸ் பண்ணுறாங்க, லோ ப்ரெஷர் பண்ணுறாங்க, எந்த பாய்லராக இருந்தாலும் இது யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இது எப்படி செட் பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்க பார்த்திங்கன்னா இந்த போல் நட்டு இங்கே வந்து உள்ள இதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் இருக்குங்க. இது சேஃப்டி வால் எப்படி ஸ்ப்ரிங் டைப்பில் ஒர்க் பண்ணுதோ அதே மாதிரி தான். ஆனால் அது வந்து மேனுவலுங்க. இது வந்து எலக்ட்ரிக்கல் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மதர் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மதர் போர்டு இது கனெக்ஷன் இருக்கும். இங்கே கனெக்ஷன் கொடுத்து இங்கே ப்ரெஷர் வந்து அந்த 10 கேஜி தொட்டோன்னு அடுத்த செகண்டே இங்கே வந்து ஐடி ஃபேனை ஆஃப் பண்ணுற மாதிரி, பாய்லருக்கு ஐடி ஃபேனை வர நெருப்பை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹை ப்ரெஷர் லிமிட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறாங்க. இது ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ்னு சொல்லுவாங்க, ஹை ப்ரெஷர் லிமிட் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வந்து உங்களுக்கு பாய்லர்ஸில் யூஸ் பண்ணிட்டுருக்க வந்து இப்போ 9 கேஜி 10 கேஜி, இப்போ அதாவது உங்கள் ப்ராசஸ்க்கு 10 கேஜி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எனக்கு வந்து 15 கேஜி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இங்கே நீங்கள் செட் பண்ணணும். இப்போ சேஃப்டி வால் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. 10 கேஜி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ராசஸ்க்கு, 11 கேஜியில் ஒன்று 12 கேஜியில் ஒன்று நீங்கள் சேஃப்டி வால் 2 இது செட் பண்ணியிருப்பீங்க. அதை தாண்டி உங்களுக்கு வேணும்னு சேஃப்டி இல்லைங்க, அது ரெண்டுமே ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் சேஃப்டி இல்லாமல் தானே இருக்குது. அதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இதை யூஸ் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக்கு. இப்போ அதாவது இங்கே வந்து இங்கே டைட் பண்ணும்போது ஓவர் டென்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுங்க, இங்கே ஸ்டீம் இதில் வருது. இங்கே வர்றதை அதே மாதிரி தான் அங்கே சேஃப்டி வால்வ் மாதிரியே தான் இங்கே ஸ்டீம் வந்து ரொம்ப டைட் கொடுத்தீங்கன்னா என்னாங்க, இங்கே இது வந்து டைட்டு பண்ண இங்கே உள்ள இருக்கிற ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் ஆகி டைட் ஆகிரும். ரொம்ப டைட்டாக டைட் பண்ணனாங்க. இப்போது 20 கேஜி பிஎஸ்சி, 30 கேஜி, 40 கேஜி, 50 கேஜி, சரிங்களா. உங்களுக்கு வந்து 20 கேஜில் நீங்கள் இந்த ப்ரெஷர் லிமிட்டில் செட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, ரொம்ப டைட் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ 30 கேஜி போனால் தான் பாய்லரில் வந்து இந்த ஐடி ஃபேனை ஆஃப் பண்ணி உங்களை ப்ரெஷரை லோ பண்ணும். இதே வந்து இந்த 30 கேஜி இன்னும் டைட் பண்ணிங்கன்னா 40 கேஜிக்கு போயிடும், இன்னும் டைட் பண்ணிங்கன்னா 50 கேஜிக்கு போயிடும். 50 கேஜி வந்தால் தான் இந்த ஐடி ஃபேனை போய் ஆஃப் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து 20 கேஜியில் வேணும்னா இதை வந்து இப்போ நீங்கள் 50 கேஜி செட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் 20 கேஜிக்கு எப்படி கொண்டு வருவீங்க, இதை லூஸ் பண்ணும்போது என்ன ஆகுங்க, இப்போ உள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங்கோட டெம்பர் வந்து என்ன ஆகுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையும். ஸ்ப்ரிங் வந்து விரிவடும் போது என்ன ஆகுங்க, உங்களுக்கு ப்ரெஷரை வந்து உங்களுக்கு கம்மியாக வந்தாவே இது வந்து ஐடி ஃபேன் ஆஃப் பண்ணுற மாதிரி செட்டப்புக்கு மாறிடும். அதனால் அதை எப்படி லூஸ் பண்ணால் ப்ரெஷரை வந்து கம்மியாக இருக்கிற போது ஐடி ஃபேன் ஆஃப் பண்ணணும். இதே இதை இந்த மேலே இருக்கிற நட்டை வந்து டைட் பண்ணிங்கன்னா 50 போனால் தான் உங்கள் எவ்வளோ வேணுமோ. எப்படி செட் பண்ணுறோம்னா இங்கே விசிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லூஸோ டைட்டோ எப்படி பண்ணணுங்க, பாய்லரில் ப்ரெஷரை வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். கையில் கீழே வச்சுட்டு பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக் ஒர்க் பண்ணாது. இது வந்து பாய்லரில் சேஃப்டி, இது இந்த ஸ்ப்ரிங் உள்ள இதை வந்து தூக்கி விட்டால் மட்டும்தான் இது ஒர்க் பண்ணும். அப்போ என்ன பண்ணணும், தூக்கணுன்னா மேனுவலில் நம்ம கையை வச்சு தூக்க முடியாதுங்க. அதை இங்கே பாய்லர் செட்டப் பண்ணிக்கிட்டு தான் பண்ண முடியும். பாய்லரில் ப்ரெஷர் இருக்கும்போது இங்கே ஸ்டீம் இது வழியாக உள்ளே வந்தால் மட்டும்தான் இதை நம்ம செட் பண்ண முடியும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, உங்களுக்கு இங்கே லூஸ் பண்ணும்போது இங்கே தெரியுதுங்களா ஒயிட் கலர், இந்த ஒயிட் கலர் தான் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இப்போ எங்கே இருக்குது 35 கேஜில் நிற்கிது, சரிங்களா. இங்கே வந்து இப்போ 25 இங்கே ஒரு மார்க் போட்டு பார்த்தீங்களா, 20, 25, 30, 35, 40, 45, 50. இப்போ 25லையும் கூட செட் பண்ணலாம். இப்போ 25 செட் பண்ணோம்னா என்ன பண்ணணும், இங்கே லூஸ் பண்ணிங்கன்னா இப்போ டைட்டில் இருக்குது 35 கேஜில் நிற்கிது. அப்போ லூஸ் பண்ணணும். இதை இந்த நட்டை லூஸ் பண்ணிங்கன்னா இதை லூஸ் ஆகி கீழே வரும்.
இப்போ 25 செட் பண்ணிக்கலாம், 20 செட் பண்ணிக்கலாம். இன்னும் இது கீழேலாம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லோ மாடலில் இந்த இதை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்க நண்பர்களே, இந்த பாய்லர் சம்மந்தமாக நான் பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்சை பற்றி சொல்லிக் கொடுத்தேன். அடுத்து பார்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் போட்டு சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து உள்ள இன்னும் மெக்கானிசம் நிறைய இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டயக்ராம் போட்டு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். அதை நான் வந்து பார்ட் 3ல் வந்து இன்னும் உங்களுக்கு தெளிவாக டயக்ராம் போட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.